அட என்னடா ஒரு வெரைட்டி கப்பி கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டப்பா கொடுத்துருக்கீங்க. வெல்கம் டு டே 34 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. என்னன்னு போய் வாங்கி பார்த்தா இவ்ளோ பெருசா இருந்துச்சு. என்னடா இது இவ்ளோ பெரிய பார்சலா இருக்கேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஓபன் பண்ணவே முடியல, அந்த அளவு சேஃப்டியா போட்டுருந்தாங்க. இதை நம்மளுக்கு அனுப்புனது ஒரு முக்கியமான ஆளு, வேற யாரும் இல்ல, நம்ம ஃப்ரெண்டு தான். ஒரு RS கப்பி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல ஸ்பெஷலைஸ்டா இம்போர்ட்டட் கப்பீஸ் மட்டுமே பண்ணி தந்துட்டு இருக்காரு. நார்மல் வெரைட்டில இருந்து எக்ஸாட்டிக் வெரைட்டி வரைக்கும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. நான் வாங்கின பார்சல்லே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பேக்கிங் நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு நியூஸ் பேப்பர் போட்டு அவ்வளவு சேஃபா பார்சல் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி உங்களுக்கும் இம்போர்ட்டட் கப்பீஸ் நல்ல குவாலிட்டியில இவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூர்டா வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அவரோட இன்ஸ்டா ஐடி அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே தந்தேன். அதுல போய் ஜாயின் பண்ணி நம்ம சப்போர்ட்டை காமிச்சிருங்க. ரொம்ப நேரம் போராடி கஷ்டப்பட்டு கடைசியில உள்ள இருக்க மீன் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் வெளியே. அவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தது இந்த மாஸ்கோ ப்ளூ ட்ரியோ தான், அதையும் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பார்சல் ஏதோ இருந்துச்சு, அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஃப்ரீ கிஃப்ட்னு போட்டு HB மொசைக்னு சொல்லிட்டு ஒரு புது வெரைட்டி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. பார்க்கவே செம அழகா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கு. HBல நம்ம ப்ளூ வெரைட்டி பார்த்திருப்போம், இது மொசைக்கு. அதுலயே அப்புறம் இவங்க எல்லாரையும் ஓரமா வச்சுட்டு உங்களுக்கு டப் வேணும்னு சொல்லி டப் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா பெரிய டப் ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி சின்ன டப்பே ஒன்னு எடுத்துப்போன்னு சொல்லிட்டு ஒன்னு மட்டும் சின்னதாகவும் இன்னொன்னு பெருசாவும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை எப்பயும் போல கழுவிட்டோம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் மேல எடுத்துட்டு போய் வச்சு தண்ணி ஊத்திடலாம்னு சொல்லிட்டு கீழே தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊத்திட்டோம் ரெண்டுலயும். அப்புறம் டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்றதுக்காக அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து மேல கொஞ்ச நேரம் மிதக்க விட்டுட்டோம். மிதக்க விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எடுத்து ஒரு சின்ன டப்பால போட்டு பார்த்தோம். அவ்வளவு அழகா இருந்தாங்க. என்னடா நார்மல் ஜெட் பிளாக் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதோட தலையில பாத்தீங்கன்னா அதோட அழகு தெரியும். அதோட தலையில மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும், அதான் மாஸ்கோ. மேல் ஃபிஷ்ஷுக்கு அந்த பேட்டர்ன் நல்லாவே வந்திருக்கும், செம்ம அழகா இருக்குல்ல பார்க்கவே. அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு அழகா ரிலீஸ் பண்ணி விட்டோம். எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க கையில இருந்து பாக்குறப்ப. அதுக்கப்புறம் ஸ்பெஷலா வந்து HB மொசைக்கு அதே மாதிரி பிடிச்சு பார்த்தோம், அதுவும் செம்ம அழகா இருந்துச்சு. டெய்லோட ரவுண்ட் ஷேப் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் பொறுமையா ரிலீஸ் பண்ணி விட்டோம். ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள. அப்புறம் இவங்களை ஃபுல்லா மூடி வைக்கணும்ல, அதுக்காக ஃபிளெக்ஸ் எடுத்து ஃபுல்லா மூடி வச்சிட்டோம். மூடி வச்சு வெயிட் மேல வச்சுட்டோம். நல்லா ப்ரீட் பண்றோன்றதுக்காகவே நம்ம 2 ட்ரியோ வாங்கியிருக்கோம். அடுத்து இவங்க எல்லாரோட ப்ரீடிங் அப்டேட் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா பாப்பீங்க. அடுத்து என்ன கப்பி வெரைட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.